ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அனாயன்ஸ்ல படிக்கிற 7th செமஸ்டர் ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனல்ல கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த OMR 353 சென்சார்ஸ் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நான் டேஸா பார்ட் ஏ பார்ட் பின்னு பிரிச்சு கொடுத்துருக்கேன். இதில் எல்லோ கலர்ல ஷேர் பண்ணியிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு பர்பிள் கலர்ல கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க் கேட்கலாம். கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நம்ம சேனலில் 7th செமஸ்டர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியாக ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் அந்த மாதிரி வந்து தனித்தனி பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், OMR 353 சென்சார்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை டேஸாக பார்ட் ஏ பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை எல்லோ கலரில் ஸ்டார்ட் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி பர்பிள் கலரில் கொடுத்துருக்க டாபிக்ஸ் வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். ஸோ ஒரு யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து கண்டிப்பாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் அதை உங்களுக்கு யூனிட் டேஸாக மேலே கொடுத்துருவேன். அது கிளாசிஃபிகேஷன் டைப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில பிரின்சிபல் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிங்க அப்படின்னாலே அந்த இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். யூனிட் 10ல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டாட்டிக் அண்ட் டைனாமிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து பல டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டுருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. அதில் டைனாமிக் கேரக்டரிஸ்டிக் ரொம்ப முக்கியமான ஒன்று. சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சென்சார் கலிப்ரேஷன் டெக்னிக்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சென்சார் கலிப்ரேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டைப்ஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப முக்கியம். இது வந்து 15 மார்க்கில் கேட்கலாம். நிறைய டைம்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி PWMமும் PPMமும் நல்லா பார்த்துக்கோங்க. இல்லை PWM ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 1ல் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்சார் கிளாசிஃபிகேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிசொல்யூஷன் என்னன்னு கேட்கலாம். கலிப்ரேஷன் என்னன்னு கேட்கலாம். அதே மாதிரி அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட டிஃபரன்ஷியேட் பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப் கான்செப்ட் எல்லாமே இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதே மாதிரி சென்சார்ஸ் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். ஸோ அனலாக் அண்ட் டிஜிட்டல் சிக்னல்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதில் டிஜிட்டல் சிக்னல்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2 இதில் நீங்கள் டைப்ஸ், பிரின்சிபல்ஸ், பிளாக் டயக்ராம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. லிமிடேஷன், ஆப்ரேஷன் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட்டில் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LVDT ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க. அது கண்டிப்பாக கேட்பாங்க. இதை 15 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதே மாதிரி LIDR இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதோட பிரின்சிபல்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பொட்டன்ஷியோமீட்டர்ஸ் வந்து ஒரு சில டைம் 15 மார்க் கேட்டிருக்காங்க. ஆனால் LVDT கன்ஃபார்மாக கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு 13 மார்க்கோ 15 மார்க்கோ 2 மார்க் ஏதோ ஒன்றுலேருந்து கண்டிப்பாக அந்த LVDT ரொம்ப முக்கியமான ஒன்று கேட்குற சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த டைப்ஸ் ஆஃப் என்கோடர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட ஸ்கெட்சும் நல்லா பார்த்துக்கோங்க. டயக்ராம் வரைகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பிரின்சிபல் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ரேஞ்ச் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் சப்டிவிஷன்ஸாக கேட்கலாம். இல்லை செகண்ட் யூனிட் மட்டும் இல்லை. ஸோ உங்களுக்கு செகண்ட் யூனிட், தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் இந்த யூனிட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சப்டிவிஷன்ஸ் கொஸ்டின்ஸும் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் அல்ட்ராசோனிக் ரேஞ்சிங்கும் ரிஃப்ளெக்டிவ் பீகான்ஸ் இதுவும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மேபி கேட்கலாம். யூனிட் 2ல் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிடேஷன்ஸ் ஆஃப் LVDT அண்ட் RVDT ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த RVDT வந்து 2 மார்க் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ பிரின்சிபல் ஆஃப் ஆப்டிக்கல் என்கோடர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஆப்டிக்கல் என்கோடரும் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இந்த LIDRோட பிரின்சிபல் ஆப்ரேஷன் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பொட்டன்ஷியோமீட்டர் ரொம்ப முக்கியம். இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்கு. அல்ட்ராசோனிக் ரேஞ்சிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஷியேட் ஜிங்க்ரோ அண்டு மைக்ரோஜின் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிஃப்ளெக்டிவ் பீகான்ஸ் அண்டு பீகான்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. GPSோட பிரின்சிபல் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல் ஆஃப் ஜிங்க்ரோன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3 இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் டைப்ஸ், பிரின்சிபல், அப்ளிகேஷன் இதெல்லாம் நல்லா பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிளாக் டயக்ராம் ஆப்ரேஷன்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இதனால் ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்காது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக படிங்க. அதுக்கப்புறம் ரெட் கலரில் போல்டு பண்ணியிருக்க பார்த்துக்கோங்க. அதுவும் பேலன்ஸ் இருக்க கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது அந்த மேலே கொடுத்துருக்க டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும். யூனிட் 3ல் பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்னெட்டோ ரெசிஸ்டிவ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட பிளாக் டயக்ராமும் பிரின்சிபல் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஹால் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்கள். ஆப்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் போக மேலே டைப்ஸ், பிரின்சிபல், அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்க எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஜிரோஸ்கோப் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது போக உங்களுக்கு ஹெட்டிங் சென்சார்லேருந்து கேட்கலாம். ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்குமே டைப்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்ட்ரெயின் கேஜ் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதுவும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல் பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹால் எஃபெக்ட் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்க்ளினோமீட்டர்ஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே வந்து ரிப்பீட்டடாக பல டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அட்வான்டேஜஸ் அண்டு லிமிடேஷன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் சென்சார்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்னெட்டிக் சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் பார்த்துக்கோங்க. மேக்னெட்டோ ரெசிஸ்டிவ் பொறுத்த வரைக்கும் பிகோஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எட்டி கரண்ட் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவ் சென்சார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மேக்னெட்டோ ரெசிஸ்டிவ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இந்த அப்ளிகேஷன்ஸும் டைப்ஸும் ரொம்ப முக்கியம். எது பார்த்தாலும் அது ஃபஸ்ட்டு நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும். பிகோஷன் பொறுத்த வரைக்கும் அதோட பிரின்சிபல்,
அதுபோக உங்களுக்கு அந்த பிளாக் டயக்ராமு, ஆப்ரேஷன் இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4 இது பொறுத்தவரைக்கும் நீங்கள் பிரின்சிபல் டைப்ஸ் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் டைப்ஸும் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே பாருங்க. பிரின்சிபல் பொறுத்தவரைக்கும் பிகாஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. டைப்ஸ் பார்த்துக்கோங்க. பிரசன்ட் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக் சென்சார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் தெர்மிஸ்டார்லேருந்து ஒரு சில டைம் 15 மார்க் கேட்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் சென்சார் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு MEMS சென்சார் இது ரொம்ப முக்கியம். இது உங்களுக்கு சம்டைம் பிகாஷனில் கூட கேட்கலாம். இருந்தாலும் மேலே கொடுத்துருக்க பார்ட் பியில் கொடுத்துருக்க டாபிக் கவர் பண்ணிங்கனால ஒரு கொஸ்டின் ஈஸி அட்டன் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபோட்டோவால்டிக் எஃபெக்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. டயக்ராப்ஸ்னால் என்னென்னு கேட்கலாம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் ஃபார் ஸ்மார்ட் சென்சார். ஸ்மார்ட் சென்சார் கண்டிப்பாக 2 மார்க்கில் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கான்டாக்ட் அண்ட் நான் கான்டாக்ட் சென்சார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதோட டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. பைசோ ரெசிஸ்டிவ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பைசோ எலக்ட்ரிக் ரொம்ப முக்கியம். அதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துக்கோங்க. கம்பேர் ஒர்க்கிங் பிரின்சிபல் ஆஃப் தெர்மிஸ்டார் அண்ட் தெர்மோகப்பிள் ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5 இது பொறுத்தவரைக்கும் டயக்ராம்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. பிரின்சிபல் ரொம்ப முக்கியமான ஒன்று. யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதோட டயக்ராம் ரொம்ப முக்கியம். இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆம்பிளிஃபயர் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதில் தான் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு டேட்டா அக்வைசிஷன் சிஸ்டம் இதோட பிளாக் டயக்ராம் இது 15 மார்க்கில் கேட்டிருக்காங்க. நிறைய டைம்ஸ் இது கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த DAS நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக 15 மார்க்கில் கேட்கலாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை இது கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. ஸோ அது போக உங்களுக்கு ஏதாச்சும் 2 ஆம்பிளிஃபயர்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஸோ பவர் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆம்பிளிஃபயர்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்த 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் பிளாக் டயக்ராம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீட் ஃபார் சிக்னல் கண்டிஷனிங் கண்டிப்பாக கேட்பாங்க. இதெல்லாம் 2 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஐசோலேஷன் சர்க்யூட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆம்பிளிஃபயர்ஸ்னால் என்னன்னு கேட்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் அதான் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். DC அண்ட் AC சிக்னல் கண்டிஷனிங் இதில் DC சிக்னல் கண்டிஷனிங் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஃபரன்ஷியேட் இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் பிரிட்ஜஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஓவரால் நான் உங்களுக்கு OMR 353 சென்சார்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் எல்லோ கலரில் ஷேர் பண்ணியிருக்க எல்லாமே ரிப்பீட்டடாக ப்ரீவியஸ் செமஸ்டரில் கேட்டது. மறக்காமல் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுங்கள். ஏன்னா எதுனாலும் கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சப்பனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.